நீங்கள் விட்டு போயிட்டீங்களா? சரி, நீங்கள் விட்டு போனது அவங்களுக்கு தெரியுமா? இப்படி தான் ஒரு பர்சன் போனது கூட தெரியாமல் காலும் மெசேஜ்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீப்ளே வராத போதே தெரியல. இதில் சில இன்னசென்ட் பைத்தியம் என்ன மாதிரி பிளாக் பண்ணது கூட தெரியாமல் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கு. விட்டு போகிறவங்களே ப்ளீஸ் சொல்லிட்டு போங்க. பிகாஸ் நீங்கள் விட்ட இடத்துலையே இன்னும் இருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொன்னால் அட்லீஸ்ட் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்போ விட்டு போனீங்கன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கேயே. பட் நீங்கள் எங்கேயோ போயிட்டுருப்பீங்க. அதான் சொல்கிறேன், சொல்லிட்டு போங்க. அண்டு சில பேர் நீங்கள் விட்டு போனது தெரிஞ்சும் நீங்கள் விட்ட இடத்துலையே அப்படியே இருப்பாங்க, மூவ் ஆன் ஆக மாட்டாங்க. பிகாஸ் தட் ஆல்சோ ஸ்வீட் மூமெண்ட். நான் உங்கள் ஷா, வாய்ஸ் ஆஃப் ஷா சேனலிலிருந்து இன்னும் சில வரிகள். நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தான், ஆனால் இப்போ பிடிக்கல. ஆனால் நம்ம தயவாக அவங்கக்கிட்ட சொல்லி, இது ஒரு அழகான ஆங்கில வார்த்தை சொன்னால் என்க்ளோஷர். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது ஸ்டேட் ஆஃப் அக்செப்ட் அண்டு பீஸ்ஃபுல் ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் எண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் மட்டும் அதை சொல்லிவிட்டு போய் பாருங்களேன், அவங்க லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் அதை விட பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. சில பேருக்கு நல்லா தெரியும் நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னு, ஆனாலும் அப்படியே இருப்பாங்க. இன்னொரு லைஃப் அமைச்சிக்க முடியாதுன்னு இல்லை வேறு ஒரு பர்சனை தேட முடியாது, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்லாம் எதுவும் இல்லை. திடீர்னு நீங்கள் வந்தீங்கன்னா, உங்கள் இடம் ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களால் தாங்க முடியாதுல்ல. அதனால் உங்களுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எஸ், அதுதான் அதீத அன்பு. இருந்தாலும் நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் இதை சொல்லலைன்னா அந்த பொண்ணும் அந்த பையனும் திருப்பி வருவானோன்னு சொல்லி யோசனையிலேயே இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணும். விரும்பி பேசுகிறாங்களா விரும்ப பேசுனா குழப்பம் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்களும் அவங்களோட ஸ்டேட்க்கு போகணும். எஸ், நீங்களும் அவங்களுக்கு வந்த அதே நிலைமை வரும்போது தான் அவங்க எவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு புரியும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம விரும்பினோம் உண்மை, இப்போ நம்ம வேணான்னு நினைக்கிறேன் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க திங்கிங்கில் சரி இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு நம்மளை இந்த க்ரைட்டீரியா பார்த்து வேணான்ற ஓகே, நம்மளுக்கான லைஃப் எப்படி அமையுதோ அது அமையட்டும், இல்லை இது நம்மக்கிட்ட குறையா, இதை நம்ம திருத்திப்போம், ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல பக்கம் வரும். உங்களுக்கும் ஃப்யூச்சரில் கில்ட் ஆகாது, அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன், லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் ஈஸியாக அவாய்ட் ஆயிடும். நிறைய மன கஷ்டம், பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கல, அந்த பையனுக்கு நம்மளை பிடிக்கல, இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப் எடுப்போம்னு ஃபார்வர்டாக அவங்க லைஃப் அவங்க பார்த்து போவாங்க. இதை சொல்லாத போது குழப்பமும் கடைசியில் வெறுப்பும் எரிச்சல்லையும் பிரச்சனைகள் உருவாகுது. இன்றைக்குமே நீங்கள் இதை ஜென்யூனிட்டியால் சொல்கிறதுனால லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.